வெளிச்சமாகி இன்றைக்கும் விருட்சம் பெற்று உலகளாவிய முறையில் இஸ்லாம் பல்கி பெருகி பரவுகிறது என்றால் பெருமானார் கற்பித்து காண்பித்து தந்த புரட்சி. உலக வரலாறுகளை பாருங்கள். யாரெல்லாம் புரட்சிக்காக தன் நாட்டு மக்களுக்காக விடுதலையில் போராடி உயிர் நீத்து சொல்லன்னா துன்ப துயரங்களும் சிறை சென்று சித்திரவதை அனுபவித்தார்களோ அவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் அந்த மண்ணை அந்த மக்களை ஆளுகிற ஆளுமையை பெற்றார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹ் மாத்திரம் இதற்கு விதிவிலக்கு. பெருமானாரும் மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து இயம்புவதிலே சொல்லன்னா துன்ப துயரங்களையும் சிறைகளையும் சித்திரவதைகளையும் பெருமானார் சந்தித்தார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து அந்த மண்ணையும் அந்த மக்களையும் ஆளவில்லை, மாறாக உலகளாவிய மக்களை ஆளுகிற ஆளுமையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார். ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட லெனின் கடைசியில் அவரு அந்த நாட்டை ஆண்டார். மாவோ அவர் ஆண்டார். மாவோ சேத்துங் என்று சொல்லப்படக்கூடிய சீனா புரட்சியாளர் ஆண்டார். ஃபெடல் காஸ்ட்ரோ, நெல்சன் மண்டேலா, இன்னும் ஆபிரகாம் லிங்கன் கருப்பினத்து மக்களுக்காக சிறை சென்று போராடியவன் கடைசியில் ஜனாதிபதி ஆனார். இப்படியெல்லாம் எல்லோரும் அந்த பிற்காலத்தில் அந்த புரட்சியின் எழுச்சியாக அந்த மண்ணை மக்களை ஆளுகிற ஆளுமையை பெற்றார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹ் என்ற அந்த புரட்சியாளர் 63 ஆண்டு காலம் வாழ்ந்து அந்த மண்ணையும் ஆளவில்லை, அந்த மக்களையே ஆண்டார்கள். இந்த மண்ணை ஆள்வதை விட இனி வருங்காலத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆளுகிற ஒரு ஆளுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள் என்றால் அதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹ் செய்த புரட்சி. அந்த மனிதரை, அந்த மனித புனிதரை நாளே இடத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல முஹம்மத் என்ற பெயர் நச்சின் ஒரு நாளே இடத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலை பெயரை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். அதிகமாக பெயரை உச்சரிக்கப்பட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் புரட்சியாளர். நாளே இடங்களில் குறிப்பிட்ட 63 ஆண்டு காலமே வாழ்ந்த நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்டர்நேஷனல் அளவில் உலக அரங்கில், ஏன் இந்த உலகத்தை விடுங்கள், நாளை மறுமையிலும் அவர்கள் தான் நமக்கு தலைவர். இப்படியாக அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை அமைத்தார். இன்னும் மிகப்பெரிய ஒரு சிவில் இன்ஜினியரை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அவர்தான் துல்கர்னைன். கஹ்ஃப் சூராவில் வரக்கூடிய